இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வதே லட்சியம் என ஆசிய விளையாட்டில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவரின் சாதனை மற்றும் லட்சியம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவர் சரண். இவர் ஆசிய அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். இந்த போட்டியில் தெற்காசிய அளவில் ஸ்ரீலங்கா, நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ், மாலத்தீவு, இந்தியா ஆகிய நாடுகள் கலந்து கொண்ட நிலையில் சரண் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துள்ளது. இப்போ வெள்ளி பதக்கம் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல எனக்கு என்ட்ரி கிடைக்கல, ரிலே மட்டும் என்ட்ரி கிடைச்சிருச்சு. ஆனால் எனக்கு இயர் பை இயர் எனக்கு ப்ராக்ரஷன் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு அந்த பர்சனல் பெஸ்ட் ஒவ்வொருத்தரையும் நான் ஓடும்போது பர்சனல் பெஸ்ட் டைம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் நான் இண்டிவிஜுவலில் பெரிய மெடல் கொண்டு வருவேன் இந்தியாவுக்கு. இப்போ இண்டிவிஜுவலில் ஒலிம்பிக்ஸில் மெடல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒலிம்பிக்ஸில் மெடலே இல்லை இந்தியாவுக்கு. ஒரு மெடல் தான் இருக்குது அத்லெட்டிக்ஸ்லேயே. என்னோட ஆசை என்னன்னா அத்லெட்டிக்ஸில் ஒரு 10 மெடல்ஸ் இந்தியாவுக்காக எல்லாரும் ஜெயிச்சுட்டு நானும் ஜெயிச்சு அதில் கொண்டு வரணும் ஆசை. ஷரணின் கனவுக்காக ஒட்டுமொத்த குடும்பமே அவருக்கு சிறுவயது முதலே உறுதுணையாக இருந்து வருகிறது. ஷரண் எந்த ஊருக்கு போட்டியில் பங்கு பெற சென்றாலும் அவருடன் அவரது தாய் மற்றும் தந்தையும் சென்று தங்குமிடம், உணவு என அனைத்துக்கும் பக்க பலமாகவே இருந்து வருகின்றனர். அருண் கோச் இவரை நல்லா பூஸ்டப் பண்ணிவிட்டார். பூஸ்டப் பண்ணாரு, நாங்களும் அவரை பூஸ்டப் பண்ணிட்டு எங்கெங்கே போனோமோ நாங்கள் எங்கே போனாலும் நாங்களும் ஃபேமிலியாகவே போயிடுவோம். ஃபேமிலியாகவே எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். போயிட்டு அவருக்கு தேவையான சொல்லிட்டு அங்கே போகாத, அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுனதுனால இன்னைக்கு அவர் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு தமிழ்நாட்டுக்கு இன்டர்நேஷனல் போய் தமிழ்நாட்டிலேருந்து இவர் ஒரு செலெக்ஷன் ஆகி ஒரு மெடல் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் இன்னும் மேலும் வளர்றதுக்குரிய இன்னும் சப்போர்ட்டாக கடைசி வரை நாங்கள் இருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.